சோழ சாம்ராஜ்யத்தின் ஆட்சிக் காலத்தில் முன்னெப்போதும் இல்லாத விதத்தில் திராவிட பாரம்பரிய கலைகளும் கட்டடக்கலையும் வளர்ச்சியடைந்தன. சோழர்கள் தங்கள் ராஜ்ய விரிவாக்கத்தின் மூலம் திரட்டிய பெருஞ்செல்வத்தை காலத்தால் அழியா கோயில்கள் கட்டுவதிலும், கல்லிலும் வெண்கலத்திலும் கலைநயத்துடன் கூடிய சிற்பங்கள் வடிப்பதிலும் செலவிட்டனர். அவ்வகையில் பெரிய கோயில் கட்டடக்கலையில் மட்டுமன்றி பல்வேறு கலைகளிலும் முன்னோடியாக திகழ்கின்றது. இராஜராஜன் திருவாசல் என்று இம்மன்னனின் பட்டப்பெயரையே தாங்கி நிற்கும் இக்கோயிலின் பிரதான இரண்டாவது நுழைவாயிலின் இருபுறமும் சுமார் 18 அடி உயரம் கொண்ட கம்பீரமான வாயிற்காவலர்களான இரு துவாரபாலகர்கள் காவல் காப்பதாக கல்லிலே செதுக்கப்பட்டுள்ளனர். இச்சிலைகள் ஒவ்வொன்றும் ஒரே பாறை கல்லில் இருந்து செதுக்கப்பட்டவை. இருவரில் தெற்கு பக்கம் இருக்கும் துவாரபாலகரின் சிலை கதையை சுற்றி கொண்டிருக்கும் பாம்பு யானை ஒன்றை விழுங்குவதாக செதுக்கப்பட்டுள்ளது. இத்திருவாசலில் செதுக்கப்பட்டுள்ள புடைச்சிற்பங்கள் சிவன் பார்வதி திருமணம், பாசுபதாஸ்திரம் வேண்டும் அர்ச்சுனர் என சைவ புராண நிகழ்ச்சிகளை சித்தரிக்கின்றன. மகா மண்டபத்தில் துவங்கி அர்த்த மண்டபம் மற்றும் கருவறையைச் சுற்றி மீண்டும் மகா மண்டபம் என 3 பக்கங்களில் உள்ள இரு தளங்களின் கோஷ்டங்களில், அதாவது பிறை மாடங்களில் தெய்வ திருவுருவங்களின் சிலைகள் உள்ளன. தெற்கு சுவற்றின் கீழ்ப்பிறை மாடங்களில் கணேசர், விஷ்ணுவுடன் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி, லக்ஷ்மி, இரு துவாரபாலகர்கள், விஷ்ணானுக்கிரக மூர்த்தி, பிச்சாடனர், வீரபத்திரர், இரு துவாரபாலகர்கள், தட்சிணாமூர்த்தி, காலாந்தகர் மற்றும் நடேசரின் சிலைகள் செதுக்கப்பட்டுள்ளன. மேற்கு சுவற்றில் உள்ள கீழ்ப்பிறை மாடங்களில் ஹரிஹரர், லிங்கோத்பவர், இரு துவாரபாலகர்கள், ஒலிவட்டத்துடனும் இல்லாமலும் இரு சந்திரசேகரர்களின் சிலைகள் ஆகியன உள்ளன. வடக்கு சுவற்றில் உள்ள கீழ்ப்பிறை மாடங்களில் அர்த்தநாரீஸ்வரர், கங்காதரர், இரு துவாரபாலகர்கள், வழக்கமான மீசை இல்லாமல் ஆனால் கரங்களில் வாள் மற்றும் கேடயத்துடன் வீரபத்திரர், உமா மகேஸ்வரர், சூலத்துடன் சிவன், இரு துவாரபாலகர்கள், சரஸ்வதி, மகிஷாசமர்த்தினி மற்றும் பைரவரின் சிலைகளும் காணப்படுகின்றன. விமானத்தின் மேல் நிலையில் உள்ள பிறை மாடங்கள் ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு வடிவத்தில் திரிபுராந்தகரின் சிலைகள் காணப்படுகின்றன. கருவறையைச் சுற்றியுள்ள இருள் சூழ்ந்த சாந்தாரம் என்று அழைக்கப்படும் திருச்சுற்றுப்பாதையில் அமைக்கப்பட்டிருக்கும் சிலைகளும் குறிப்பிடத்தக்கவை. தெற்கு வாயில் நோக்கி வலக்கரத்தில் நீண்ட வாளும் இடக்கரத்தில் சூலமும் ஏந்தி உக்கிரமான பார்வையுடன் அமர்ந்திருப்பவர் அகோர மூர்த்தி எனப்படும் சிவன். திருச்சுற்றுப்பாதையின் மேற்கு வாயில் நோக்கி 10 கரங்களோடு ஆடல் புரிபவராக சத்யோஜாத மூர்த்தி என்ற சிவன் வடிவமைக்கப்பட்டிருக்கிறார். இறுதியாக வடக்கு வாயில் நோக்கி தாமரையும் அக்கமாலையும் கரங்களில் ஏந்தி பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் தேவியின் சிலை காணப்படுகின்றது.